ரொம்ப வேடிக்கையா இருக்கு இவங்க சொல்றது. குற்றவாளிங்க உடனே நாங்க புடிச்சிட்டோங்கிறது. நீங்க இந்த குற்றம் நடக்காம பாக்குறது தான் உங்களுடைய பொறுப்பு. அதுக்காக தான் நீங்க ஆட்சியில இருக்கீங்க. ஆனா நாங்க உடனே புடிச்சதுக்கு அப்புறம் அந்த பெண்க்கு போனது திரும்பி வந்துருமா, மன நிம்மதி திரும்பி வந்துருமா, அவளுடைய அந்த பெண் சொல்லிக்கிறதுக்கு அந்த உரிமையை திரும்பி வந்துருமா, அவளுடைய மனநிலை திரும்பி வந்துருமா, அந்த வீட்டுல இருக்கிறவங்களுடைய மனநிலை திரும்பி வந்துருமா? புடிச்சிட்டோங்கிறதுக்கு எனக்கு தெரியல. இது ரொம்ப காமெடியா இருக்கு. ஒரு பக்கம் ஒரு கரூர்ல நடந்த பிரச்சனைக்கு ஆஸ்கர் அவார்டு வினிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நேஷனல் அவார்டு ஆஸ்கர் அவார்டு இவங்களுக்கு கொடுத்துடலாம். இன்னொன்று பக்கம் உடனே புடிச்சிட்டோம், சுட்டுட்டோம், இதுதான் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஆனா பெண்களை எப்படி பாதுகாக்கிறோம்னு கிடையாது. பொன்மொழி அவர்கள் கேவலமா அங்க பெண்களும் தர்மமும் அவ்வளவு அசிங்கமா ஒப்பிட்டு பேசும்போது நீங்க அவரை சஸ்பெண்ட் பண்ணீங்க. இன்னைக்கு மறுபடியும் கட்சியில சேர்த்துட்டீங்க. அப்ப இந்த மாதிரி ஆட்கள் இதுக்கு முன்னாடி அந்த கிருஷ்ணமூர்த்தி என்ன பத்தி மத்தவங்களை பத்தி இவ்வளவு கேவலமா பேசினாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவருங்க கட்சியில நீங்க சேர்த்துட்டீங்க. அப்ப இந்த மாதிரி கேவலமாக பேசக்கூடியவங்க தான் உங்க கட்சியில இருக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க. இதுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய உண்மையான முகம். நான் சொல்லுவேன், பெண்கள் எப்ப எக்கேர்கிட்ட போனா எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. பெண்களை அசிங்கப்படுத்துறதுக்கு என் கட்சியில் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க, அது போதும். இப்போ தொடர்ச்சியாக மத்திய அரசு வெளியிடக்கூடிய அந்த ரேஷியோல தமிழ்நாட்டில தான் குற்றங்கள் குறைவா இருக்கின்றதையும் ஒரு புறம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்க ஆனா அதிகரிச்சிருக்கின்ற ஒரு புகாரம் வச்சிருக்கீங்க. புகார் இல்ல, இது ஸ்டேட்டஸ் இருக்கு. நீங்க மத்த ஸ்டேட்ல நான் சொல்றேன், ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமை நடக்கும் போது தமிழ்நாட்டில சார்ந்த ஒரு பெண்ணா, இல்ல பீகார்ல சார்ந்த பெண்ணா, இல்ல வெஸ்ட் பெங்காலா, குஜராத்தா, டெல்லியா, மத்திய பிரதேசா, இந்த இந்தியாவிலேயே நம்ம நாட்டிலே எந்த ஒரு மூலையில இருந்தாலும் நான் பார்க்கக்கூடிய ஒரே விஷயம், இந்த நாட்டின் மகள், இந்த பாரத தேசத்தின் மகள் மீது ஒரு குற்றம் நடந்திருக்கு. அது மட்டும்தான் பார்க்கணும். இதெல்லாம் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயமா? அந்த ஸ்டேட்ல அதிகமா இருக்கு, என் ஸ்டேட்ல கம்மியா இருக்கு. உன் ஸ்டேட்ல நடக்குதுயா, உன் ஸ்டேட்ல அந்த ஸ்டேட்டஸ் இது குற்றச்சாட்டு கிடையாது. 2021 இருந்து இன்னி வரைக்கும் 65% பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமாயிருக்கு. இது எந்த விதத்திலயும் நீங்க பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்ல. ஓவரால் இந்தியால பார்க்கும்போது அங்க ஜாஸ்தியா இருக்கு, ஏன் ஸ்டேட்ல கம்மியா இருக்குங்கிறது கிடையாதுங்க. அது சும்மா நான் என்னையே பாராட்டிக்கிறதுக்காக நான் சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன். உங்களை பத்தி நீங்க பாராட்டக்கூடாது, சுத்தி இருக்கிறவங்க பாராட்டணும். அதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் உண்மையான முகம். அரசு எந்த இடத்துல தொய்வு அடைஞ்சு பாக்குறீங்க? ஏன்னா இப்போ கடுமையான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்க, நிறைய எஸ்ஓபி இருக்கு, ஆனா அதை தாண்டி இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கிறதுக்கு என்ன காரணம் பாக்குறீங்க? நீங்க எங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னா நீங்க சொல்லிக்கிறீங்க, நீங்க வாயால சொல்லிக்கிறீங்க, எல்லாத்துக்கும் ஒரு மீட்டிங் வைக்கிறீங்க. நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்தது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆல் கமிட்டி மீட்டிங் வச்சிங்களா? இல்ல பொள்ளாச்சியில நடந்தது ஆல் கமிட்டி மீட்டிங் வச்சிங்களா? இங்கே இப்போ கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு ஆல் கமிட்டி மீட்டிங் வச்சிங்களா? எல்லா கட்சி சார்பாக ஒரு மீட்டிங் நடத்துனீங்களா? நீங்க அடுத்த எலெக்ஷன் எப்படி ஜெயிக்கணும் அதுக்கு தானே மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் சார் சொன்னாலே அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த பிரச்சனை சார் சொல்லும் போது யார் அந்த சார்? இது வரைக்கும் அந்த பதில் வரல. அது அப்படியே மூடிட்டு நீங்க அப்படியே எங்கேயாவது பொதிச்சிட்டீங்க. குற்றவாளி தண்டிக்கப்பட்டு அவ்வளவுதான். ஆனா அந்த சார் யார நமக்கு தெரியுமா? அப்படி ஒரு விஷயமே இல்லை. இப்படி அப்ப சார் தானாவே வந்துதா? அப்படி விஷயமே இல்லைன்னா தானா வந்துதா? ஏன் நான் போனேன் மகளிர் அணியில இருக்கும் போது கள்ளக்குறிச்சியில ஒரு சாராயம் குடிச்சிட்டு அத்தனை பேர் இறந்தாங்க. அந்த சாராய காய்ச்சினவங்க யாரு? நான் தான் விசாரிச்சுட்டு வந்தேன்ல. திமுக சார்ந்தவங்க இருந்தாங்களே, அப்ப அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்படியே மூடி மறைச்சிட்டீங்களே. அதுவும் அந்த விஷயமும் இல்ல. இப்போ நீங்க பொள்ளாச்சியில நடந்தது, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு. நீங்க எல்லா கட்சி சார்பாக எல்லாரும் கூப்பிட்டு இந்த பிரச்சனையை நம்ம தமிழகத்துல நடக்குதுன்னா, தமிழகத்துல ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இது எனக்கு மட்டும் இல்ல அத்தனை கட்சிகள் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரலாம்னா நீங்க கூட்டணிக்கு கூப்பிட்டீங்களா? ஆனா அடுத்த எலெக்ஷன் எப்படி ஜெயிக்கணும், எங்க காசு கொடுத்து அனுப்பணும், டாஸ்மார்க்ல உங்களுக்கு அப்படி என்னதான் ஆசை எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் குடிக்கிறது இல்ல, 5 வருஷம் அந்த கட்சியில இருந்திருக்க முதலமைச்சர் குடிக்கிறது இல்ல. ஆனா டாஸ்மார்க்ல அப்படி என்ன ஆசை உங்களுக்கு? காசு சம்பாதிக்கிறது மட்டும்தானா? நீங்க வேற வழியே இல்லையா? தமிழகத்துல அத்தனை முதலீடு பண்ணிருக்காங்கன்னா, பாக்ஸான் கம்பெனியே நாங்க 14,000 கோடி நாங்க ஒரு பைசா கூட இன்வெஸ்ட் பண்ணல. ஆனா தமிழக அரசாங்கம் என்ன சொன்னிச்சு? பாக்ஸான் கம்பெனியை 14,000 கோடி முதலீடு பண்ணிருக்காங்க. அப்படி எதுவுமே நடக்கல. அப்போ பொய் சொல்லிட்டு மக்கள் ஏமாத்திட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு தமிழகத்துல பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல. அதுக்காக தான் இன்னைக்கு இந்த ப்ரொடெஸ்ட் இருந்தது, இந்த ஆர்ப்பாட்டம் இருந்தது. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா தயவு செஞ்சு பதவி விட்டு விலங்குங்க நாங்க சொல்றோம்.